ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு கேக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் கேக் பண்ணிடலாம் வாங்க. நான் வந்து சாக்லேட் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். சாக்லேட்டில் இந்த பிஸ்கெட் தான் செய்யணும் அப்படின்றதுலாம் இல்லை. நான் சாக்லேட் கேக் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் சாக்லேட் கலரில் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லா பிஸ்கெட்லேயுமே இந்த மாதிரி கேக் பண்ணலாம். இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. பாலும் இந்த கடைகளில் கிடைக்கும் இல்லையா ஈனோ, இந்த நெஞ்சரிச்சலுக்கெலாம் குடிக்கிறாங்களே அது மட்டும் இருந்தால் போதும். இந்த மூணே பொருளில் நம்ம கேக் செய்ய போகிறோம். நான் வந்து 2 பாக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வீட்டில் மீதியாக இருக்கிற பிஸ்கெட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் தான் நான் அந்த பிஸ்கெட் வாங்கினேன். இது எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்ட எப்போவும் கிடைக்கிற மளிகை கடையில் கிடைக்கிற பிஸ்கெட்டும் ஈனோ மட்டும்தான். இப்போது மிக்சியில் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இதில் சர்க்கரை எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதுலேயே இனிப்பு எல்லாமே நிறையவே இருக்கும், அதனால் எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிடலாம். இது போல் நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பிஸ்கட் அரைச்சி போட்டதுக்கப்புறம் ஒரு ஈனோ பாக்கெட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதில் வந்து 1 டம்ளர் பால் எடுத்துருக்கேன். காய்ச்சின பால் தான் இது. இப்போ இதை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். மொத்த பாலையுமே நான் ஊற்றி கலக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப பால் வந்து அதிகமாகி ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா கஷ்டம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இது போல் கலந்தாச்சு. இதில் 1 டம்ளர் பாலில் 3/4 டம்ளர் பால் தான் நான் ஊற்றி கலந்துருக்கேன். அதுலேயே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு வந்துருச்சு. இந்த போல் இட்லி மாவுலாம் கரைப்போலையா அந்த மாதிரி இருக்கணும், அள்ளி ஊற்றினா கெட்டியாக அந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு பதில் கடாய் எடுத்துக்கலாம். நம்ம டீ வைப்போம் இல்லையா, டீ பாத்திரம், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் நம்ம கிண்ணமெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் தடவிடலாம். கொஞ்சம் உள்ள எண்ணெய் தடவிடுங்க. சைட்லேயும் தடவிடணும். அப்போ தான் கேக் வந்து சைடில் ஒட்டாமல் வரும். இது போல் பட்டர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சரி, பட்டர் பேப்பர் எடுத்து அதையும் உள்ளே வச்சுட்டு அது மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். கேக் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இந்த கேக் பாருங்கள், சின்ன குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். இப்போ பாப்பாவே இதை செய்கிறேன்ட்டே சொல்லுவாள், அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான கேக் இது. கேக் மிக்ஸை ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா அடியில் அந்த காற்றெல்லாம் போகாமல் நல்லா நிறைஞ்சிக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதில் தோசைக்கல் மேலே தூக்கி வைக்கிறது தான். இப்போ வந்து நம்ம தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு, சூடாயிருச்சு. அது மேலே தூக்கி இதை வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதுக்கு பதில் குக்கர் கூட வச்சுக்கலாம். குக்கர் வச்சு உள்ளே பாத்திரம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல் வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை நமக்கு. குக்கர்னால் அதுக்குள்ளே உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம தூக்கி உள்ளே வைப்போம். ஸ்டாண்டெல்லாம் போட்டு இது எதுவுமே வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப ஈஸியான வேலை இது. இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கிட்ட ஆகும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. 35 நிமிஷம் ஆயிருக்கு கரெக்டாக. இப்போ எடுத்து பார்க்கலாம். குத்தி பார்த்தோம்னா பாருங்கள், ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வந்திருந்தால் தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். லேசாக ஒட்டியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ கேக் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ இதை சுற்றி இந்த மாதிரி கத்தி வச்சோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி இது போல் எடுத்து விட்டுட்டு ரொம்ப குட்டி கேக், குட்டி உண்டா இருக்கு. நான் இப்போ சூப்பராக தூக்குனாலே உடஞ்சிரும் போல், அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக்கு. திருப்பிடு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணணுன்னா கொஞ்சம் சர்க்கரையை தூள் பண்ணியிருக்கேன். அதை இப்படி பண்ணிக்கலாம். சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு.
கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வழியாக. ரொம்ப ஈஸியாக ஒரு கேக் செஞ்சாச்சு. ஒரு ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும். எங்கள் 4-5 பேருக்கு இந்த கேக் வந்து கரெக்டாக இருந்துச்சு. 2 பாக்கெட்டு பிஸ்கெட்டு தான், ஒரு ஈனோ பாக்கெட், அவ்வளோதான். நான் கூட முதல்ல நினச்சேன் ஈனோவில் போடுறமே எப்படி கேக் வரும் அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இது போல் கேக் செய்யுங்க. ரொம்ப ஈஸி. இந்த லாக்டவுன் டைம்லலாம் வெளியில் போய் கேக்லாம் சாப்பிடவே முடியாது. நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செயின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.